ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த தக்காளி தொக்கை இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதே தக்காளி தொக்கை சாதத்தில் பரட்டி தக்காளி சாதம் மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்கை ஒரு சில பேர் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி தொக்கை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளி தொக்கை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கை நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரே நாளில் முடிச்சிடுவீங்க அப்படின்னா எண்ணெயோட அளவை வந்துட்டு குறைச்சிக்கலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இந்த தக்காளியை பீச்சின் மினி சாப்பரில் கட் பண்ணதால் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இந்த தக்காளியை வந்துட்டு மிக்சியில் அடிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதால நம்மளோட தக்காளி தொக்குக்கு வந்துட்டு நல்ல கலர் கிடைக்கும். தக்காளி தொக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தீய மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி தொக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெந்தய பொடியோட கடைசியாக கொஞ்சமாக பொடிச்ச வெல்லமும் சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி தொக்கிடுங்க, அப்போ வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.